எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். இன்று ஒரு மரம் சீரீஸ்ல மாமரத்தை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு பார்க்கலாம். உலக அளவிலேயே மாம்பழம்னா அது இந்தியா தாங்க. இந்திய மாம்பழங்களுக்கு உலக அளவுல கிராக்கி இருக்கு. நம்ம இந்தியால அதிக அளவு மாம்பழம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசமும் ஆந்திர பிரதேசமும் தாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த பனிஷான் இங்க பங்கனப்பள்ளினும் சப்பட்டனும் அழைக்கப்படுது. ரொம்ப சுவையான மாம்பழங்கள்ல பங்கனப்பள்ளி, மல்கோவா, அல்போன்சா, இமாம் பசந்த் போன்றவை பேர் பெற்றவைங்க. அமெரிக்கால இருக்கிற மல்கோவா நம்ம ஊர்ல இருந்து போய் வேர் பிடிச்சதுதான். முகலாய மன்னர் பாபர் மாம்பழத்தை பத்தி தனது நூலான பாபர் நாமால ஹிந்துஸ்தான் தோட்டத்துக்கு அழகூட்டும் மரம்மா வழங்குவதோ அற்புத கனிகள், எல்லா கனிகளையும் விட அதுவே சுவையானது அப்படின்னு எழுதியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஊருக்கு ஊர் ஒரு மாம்பழ வகை பேர் பெற்றிருக்கு. உதாரணமா நத்தத்துல செந்தூரம், மாயவரத்துல பாதிரி, வத்தலக்குண்டுல நீலம் அப்படிங்கிற காசா லட்டு. மாம்பழத்தோட பயன்கள் ஏகப்பட்டதுங்க. மாம்பழ ஜூஸ் கோடைகால சன்ஸ்ட்ரோக் வராம உடம்ப பாதுகாக்கும். மாம்பழத்துல பால் கலந்து குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இதுல விட்டமின் ஏ மற்றும் சி அதிகமா இருக்கு. மலச்சிக்கலுக்கும் நல்ல மருந்து. மாம்பழம் அதிகமா சாப்பிட்டா ஏற்படுற வயிறு வலிக்கும் மாங்கொட்டையில இருக்கிற பருப்பே மருந்தா உதவுது. மாங்கொட்டைக்குள்ள இருக்கிற பருப்பை எடுத்து காய வச்சு பொடியா செஞ்சு தேன்ல குழைச்சு சாப்பிடணும். இது வயிற்றுப்போக்கு மற்றும் ஆஸ்துமாவுக்கும் உற்ற மருந்து. மாம்பட்டையோட துவர்ப்பு சுவை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிங்கிற அழற்சி எதிர்ப்புக்கும் நுண்ணுயிர் எதிர்ப்புக்கும் மருந்தா பயன்படுது. அதோட மாதவிடாய் கோளாறுகளை குணப்படுத்தவும் நாள்பட்ட புண்களை ஆற்றவும் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் மாம்பட்டை பயன்படுத்தப்படுது. மா இலை குடிநீர் ஆரம்பகட்ட சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் இவற்றை கட்டுப்படுத்தும். விவசாயத்துல மாவில சாரை பூச்சி விரட்டியா பயன்படுத்தலாம். மாங்கன்று வளர்க்கிறது ரொம்பவும் சுலபம்ங்க. மாம்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை ஊண்டி வச்சு நாற்று வளர்க்கலாம். மாமரத்துக்கு இயற்கை முறையில பஞ்சகவ்யம், மண்புழு உரம் கொடுத்து வளர்க்கிறது நல்லதுங்க. பூச்சி மருந்து தெளிக்கிறதும் செயற்கை உரம் போடுறதும் மரத்தை பாதிக்கும். பழத்தோட சுவையும் குறையும். அதோட விஷப்பொருள் பழத்துல தங்குற வாய்ப்பு இருக்கு. மாங்காய்களை பழுக்க வைக்க பயன்படுத்துகிற கார்பைட் கல் ஒரு விஷப்பொருளுங்க. இதை பயன்படுத்துறது சட்டப்படியும் குற்றம். பொதுவாக மாமரம், மாம்பழம், ஜூஸ், ஊறுகாய், மாவடு அப்படிங்கிற பல ரூபங்களில் தெற்கு வடக்கு பேதம் இல்லாமல் எல்லா இந்தியர்களோட உணவுலையும் முக்கியமான இடம் பெற்றிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.